4 வருஷமா சும்மா இருந்துட்டு செயல்படாத முதலமைச்சராக இருந்துட்டு இன்னைக்கு திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்த மாதிரி உங்களுடன் ஸ்டாலின்னு மக்களை சந்திக்கிறது கிளம்பியிருக்கிறார். எதற்காக? இந்த 4 வருஷம் அவருடைய நிர்வாக திறமையின்மை, இந்த 4 வருஷம் நடந்த ஊழல்கள், இந்த 4 வருஷம் நடந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்கிறதுக்காக ஸ்டாலின் போயிருக்காருன்னு நினச்சா அதுதான் தப்பு. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு மக்களை குழப்பும் விதமாக நடந்து கொண்டிருக்கிறார். ஒரு முழுமையான செயலிழந்த ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் அவர் போய் மக்கள்கிட்ட சொல்லலாம், அம்மா சாரிம்மா ஒரு பையன் இறந்துட்டார், இது சொல்கிற பேச்சா? அது ஒரு முதலமைச்சர் சொல்கிற பேச்சா? அது சட்டம் ஒழுங்க காவல்துறை தன்னுடைய கையில் வச்சிருக்கிற சொல்கிற பேச்சா? அது மொத்தமாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. அதே போல் விலைவாசி உயர்வு, எங்கே பார்த்தாலும் சொத்து வரி உயர்வு, அதே மாதிரி பத்திர கட்டண வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, இப்படி மக்கள் மேலே உயர்வு 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 வரி உயர்வை இந்த 4 வருஷத்தில் செயல்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க 4 வருஷத்தில் சொன்ன எதை கூட செயல்படுத்தலை. கிட்டத்தட்ட அவருடைய வாக்குறுதிகள் ஒரு பெரிய புக்லெட்டை கொடுத்தார். ஆனால் அது எல்லாமே இன்னைக்கு ஜீரோவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது எல்லாம் தோல்வியை மறைப்பதற்காக இன்றைக்கு மக்களிடத்தில் நான் போய் மக்கள்கிட்ட சமாதானப்படுத்துகிறேன், அல்லது மக்கள்கிட்ட என்னுடைய ஆட்சியினுடைய தோல்வியை சொல்ல போகிறேன்றதாக கிளம்பியிருக்கிறார். ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி காத்து கொண்டிருக்கிறது. 2026 தேர்தலில் தமிழக மக்கள் ஒரு பெரிய பேரிடையை அவர் கொடுக்க போகிறார்கள். மக்கள் திமுகவை வெளியில் அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறார்கள். மக்கள் திமுக மேலே ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்க திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த 4 ஆண்டு ஆட்சியினுடைய தோல்வியை மறைப்பதற்காக, தோல்வியிலிருந்து அதை தன்னை காத்து கொள்வதற்காக மக்களிடத்தில் போயிருக்கிறார். ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள். மக்கள் அவருக்கு சரியான பாடத்தை போட்டுவார்கள்.